அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். நட்சத்திர பரிவர்த்தனைக்கு இன்னொரு பேர் சார பரிவர்த்தனை அப்படிம்பாங்க. கிரகங்கள் நட்சத்திரங்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வது நட்சத்திர பரிவர்த்தனை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இதில் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களையும் செவ்வாய் சந்திர நட்சத்திரங்களையும் இருந்தால் அதுக்கு பேர் நட்சத்திர பரிவர்த்தனை அல்லது சாரை பரிவர்த்தனை. இப்போது அந்த சார பரிவர்த்தனை பேஸ் பண்ணி கிரகங்களுக்குள் நடக்கக்கூடிய பலன்கள் நன்மையாகவும் நடக்கும், தீமையாகவும் நடக்கும், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். பொதுவாக சார பரிவர்த்தனை எந்தெந்த கிரகங்களுக்கு இடையே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் யோகக்காரர்கள், அதாவது நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களுடைய சார பரிவர்த்தனை நன்மையை தரும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், குரு இவர்களுக்குள் நட்சத்திர பரிவர்த்தனை ஆச்சுன்னா அது மிக 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 நல்ல பலனை தரும். ஏன்னா யோக கிரகங்கள் சார பரிவர்த்தனை பெற்றால்தான் யோகத்தை தரும். ஆனால் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இருக்குது. அந்த யோக கிரகம் சார பரிவர்த்தனை ஆகும்போது அது நீசமான இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் பார்த்தோம்னா சார பரிவர்த்தனையில் உள்ள கிரகங்கள் எப்பொழுதுமே நீசமாகவோ, பகையாகவோ, அஸ்தமமாகவோ, கிரக யுத்தமாகவோ, பாவகிரக சேர்க்கையாகவோ இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சார பரிவர்த்தனை யோக பலனை கண்டிப்பாக தரும் என்பது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.